வணக்கம் ப்ரோ. என் பேர் வந்து கலையரசன். நான் வந்து இந்த பபியா விஷயத்துல நானும் வந்து என்னையும் இதே மாதிரி தான் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து கார் டிங்கர் வேலை செய்யறவர். என்னுடைய கார் அடிப்படுதுன்னு சொல்லிட்டு நான் டிங்கர் வேலைக்கோசம் நான் அவங்க செட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அப்ப எனக்கு அவங்களுக்கு வந்து நவீனுக்கும் எனக்கும் பழக்கமாகுது. அப்போ பழக்கத்தில் என்ன பண்றோம், ஒவ்வொரு வாட்டியும் நான் வண்டி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா சின்ன சின்ன ஃபால்ட்னா கூட நான் எடுத்துட்டு அப்போ போவேன். போயிட்டு வரும்போது ஃபோன் காலில் பேசுவோம். அப்படி பேசும்போது அவன் என்ன பண்றான்னா, அவன் வீட்டில் வந்து இங்க வந்து நம்ம ஹவுசிங் போர்டில் நம்ம அண்ணா நகர்ல அங்க வந்து இருக்காங்க. அவங்க வீடு வாடகையில் இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஹவுஸ் ஓனர் கிட்ட சீட்டு பணம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த சீட்டு பணம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க. நான் போய் பேசி அந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தோன்னே என்ன பண்ணிட்டான், சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தா வட்டிக்கு கொடுத்துட்டு எனக்கு காசு வாங்கி கொடுங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச பையன் கிட்ட நான் காசு வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தா ஒரு 2 மாசம் வட்டி கட்டிருப்பான். 1,10,000 நான் வாங்கி கொடுத்தேன். அது 2 மாசம் வட்டி கட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், ஊரை விட்டு ஓட்டான். அவனுக்கு கடன் பிரச்சனை அதிகமானதுனால ஓடிட்டான். என்னாலேயே வந்து அந்த காசை வந்து திருப்பி கட்ட முடியல. நானும் வந்து கார் எடுத்திருந்தேன். அந்த கார் அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னாலையும் அந்த நேரத்தில் போதிய வருமானம் இல்லாதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டைமிங் வேணும் அப்படின்ற. டைமிங் வேணும்னு சொல்லும்போது எனக்கு அவன் ஒரு 2 மாசம் அப்படி இழுக்க அழிச்சிட்டு இருக்கேன். நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த காசுக்கு நான் பொறுப்பு, நான் கொடுக்குறேன் அப்படின்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் ஒய்ஃப் அப்பதான் என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, காசு வந்து எங்களுக்கு எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நான் கொடுக்குறேன்ற. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நாலடி என்ன ஆகுதுன்னா, ஃபோன் பண்றது, சரி நீ காசு கொடுக்கும்போது பொறுமையா கொடு, என்கிட்ட அது வரைக்கும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சோன்னே நான் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றேன், அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வர தேவையில்ல. எனக்கு சும்மா வாய்ஸ் கால் பண்றது, வாட்ஸ்அப்ல வந்து வீடியோ கால் வரது, இந்த மாதிரி கால்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனை அவனு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அவாய்ட் பண்ணிட்டு நான் பேச சுத்தமா நம்பர் எல்லாம் பிளாக்ல போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்து நம்ம ஹவுசிங் போர்டு பேஸ் 1ல இருக்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு நான் வந்து வண்டியை வந்து சர்வீஸ் கோர்ஸ் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போகும்போது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்ன பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் கார் கண்ணாடியை தட்டுறாங்க. தட்டி நம்மளால அடிச்சு மொத்த வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க. நான் கீழே இறங்கணும்னா அவனுக்கு எனக்கு வாக்குவாதம் வந்து கை கலப்பாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னன்னு கொடுக்குறாங்க, அங்கேயே வந்து என்ன சொல்றானா, நீ என்ன வச்சு என்னடா என்கிட்ட காசு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் என்ன பண்ணேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உன் வீட்டுக்கு என்ன தான் தெரியும், அவன் தான் என்கிட்ட காசு கொடுத்தா நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். இல்ல நான் தான் அவனுக்கு காசு கொடுத்துக்கிறேன், நான் தான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டமா போய் சொன்னான். போய் சொன்ன நேரம் அங்கிருந்து ஸ்டேஷனுக்கு வரும். ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அன்பு எஸ்ஐ, அப்ப இருந்து அன்பு எஸ்ஐ வந்து அவர் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, என்னை கூப்பிட்டு அங்கங்க ரூம் எல்லாம் போயிருக்கேன், நான் நகைலாம் வச்சு நான் கால் சைலன்ஸ் எல்லாம் குல்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன், என் ஏடிஎம் கார்டுல இருந்து ஆதார் கார்டுல இருந்து பேன் கார்டுல இருந்து மொத்தமே அவங்ககிட்ட தான் இருக்கு அப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்பாண்டமா சொன்னோன்னா, அப்பா அவர் எஸ்ஐ என்ன சொன்னாரு, இது தேவையில்லாம உங்க குடும்பத்துல தான் பிரச்சனை ஆகும், பைசா போனோட நான் வாங்கினது 1,10,000க்கு 2.5 லட்ச ரூபாய் அப்படியே கேட்டாங்க. அதில் என்ன பண்றேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றேன், ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் காசு கொடுக்குறேன். மீதி பேலன்ஸ் அமௌண்ட் என்னால கொடுக்க முடியல, அதுக்கு நான் டைம் கேட்கறேன். டைம் கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி இதுல தொந்தரவு பண்ணி என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பிளாக்ல போட்ட நம்பரை பிளாக்ல போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, ஒரு 9 மாசம் வரைக்கும் எதுவும் பண்ணாம மறுபடியும் என்ன பண்றாங்க, புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்குறாங்க, எது கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்ன வந்து காசு கொடுக்குற வான்னு கூப்பிட்டு போயிட்டு அவளை நான் கட்டாயப்படுத்தி கற்பழிச்சு வீடியோ எடுத்து வச்சு நான் மிரட்டி மேற்கொண்டு நான் காசு வாங்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. இது விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. இது நான் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் நான் வந்து என் வேலையை முடிச்சுட்டு நான் வரும்போது வந்து போலீஸ் கூப்பிட்டாங்க. நான் வரேன், அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவும் எனக்கு தெரியாது. வெளியே எங்க அம்மா இருந்தாங்க. எங்க அம்மா இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சு என்ன மிரட்டி இருக்கிறான், என்ன கூட்டின்னு போயிட்டு அங்கங்க ரூம் போட்டு எல்லாம் என்ன கூட்டின்னு போயிருக்கிறான். இந்த மாதிரி அசிங்கமா பேசி ஒரு குடும்பத்துல எவ்வளவு கொட்டையை குழப்ப முடியுமோ அவ்வளவும் பண்ணி இந்த பணத்துக்கோசம் நான் என்ன சொல்றேன், ஸ்டேஷன்ல சார் நான் எந்த தப்பும் பண்ணல, நான் வந்து காசு வாங்கினது உண்மை, இந்த மாதிரி காசு நான் கொடுக்கணும், அதை நான் ஏற்கனவே இவ்வளவு காசு கொடுத்துருக்கேன், இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு கொடுக்க முடியல, டைம் வேணும் தான் சொல்லிட்டு நான் இருந்தேனே தவிர இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. அப்படி எதுவும் பண்ணலன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க, மறுபடியும் இல்ல நீ இப்ப இதெல்லாம் எவிடன்ஸ் காட்டுறாங்களே, எவிடன்ஸ் ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஒரு வெத்து பேப்பரை வச்சுட்டு இதுதான் எவிடன்ஸ். இப்போ இந்த விஷயத்துல எப்படி நம்ம இந்த டிவி நம்ம ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் அவரு மோகன் அண்ணா மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, சேம் கம்ப்ளைண்ட் அதுவும் என் மேல அதே மாதிரி தான். இந்த வீடியோ எதை கேட்டாலும் எவிடன்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்காது. சும்மா பேருக்காவது வந்து என்ன வீடியோ எடுத்து மிரட்டினாங்க, என்ன இந்த வீடியோ வச்சு நான் மிரட்டேன். ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி ஒரு ரூம் வெளியே இருந்து தூக்கிட்டு போனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சும்மா விட்டுருப்பாங்களா அன்னைக்கு? அது இதையும் கூட புரிஞ்சுக்காம போலீஸ் என்ன பண்றாங்க, ஒருதலை பட்சமா விசாரணை பண்ணி என்ன உள்ள உட்கார வச்சு, சரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் ஏத்துட்டு நான் உள்ள போற ரெடியா தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் வந்து எங்க உள்ள போயிட்டா காசை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட்டை எழுதி வாபஸ் வாங்கி எனக்கு காசை கொடுக்கணும், காசை நாங்க வெளியே வச்சு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா. செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னவ இதே என் அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து நம்ம வசந்தகுமார்னு சொல்லிட்டு குட்டின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கோசம் வந்து பேச வரும்போது இந்த காசை நான் முன்னாடி நின்று வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு. வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம், எழுதி வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபாய் நான் காசு கொடுத்துட்டு இதுக்கு மேல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி வாங்க, எனக்கு இன்னும் காசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை போன் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவருக்கு நிமிஷம் போன் அடிச்சு அவர் என்ன பண்ணிருக்காரு, போன் அடிச்சு சும்மா தேவையில்லாம ஒரு மனுஷன் மேல போய் சொல்லலாம், எல்லாத்தையும் எவிடன்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு போன் பண்ணி அவரு மேல ஒரு பொய்யான வழக்கை கொடுத்து அவரையும் உள்ள தள்ளாங்க.
அந்த கேஸ்ல வந்து நான் வந்து கொலை மிரட்டல் அதுன்னு சொல்லிட்டு நான் பேசின அன்னைக்கு என்னைக்கு நான் வந்து வெளியே வந்தேன், அதுல இருந்து நான் போன் கால் பண்ணி பேசினது கிடையாது. இவங்களே சும்மா ஒரு கிரியேட் பண்ணி இவங்களாவே பேசி இவங்க இதே ஒரு பொழப்பா வச்சுன்னு தெரியுது அந்த பொம்பளை. இவங்களுக்கு வேலையே அதுதான். அவன் வீட்டுக்காரன் வந்து அதுக்கு மேல இருக்கிறான். அவனும் என்ன பண்றான், என் பொண்ணு நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், உன் பிள்ளைக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி எங்க அம்மா கிட்ட கேட்கறான். அப்ப எனக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கு, என்னுடைய ஃபேமிலி இருக்கு. என் ஃபேமிலியில எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அசிங்கமா சொல்லி ஒரு பொண்ணு எதை பேசக்கூடாது அவ்வளவும் பேசி வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இதனால நான் சூசைட் பண்ற அளவுக்கு நான் போனேன். என்ன தள்ளப்பட்டுச்சு அந்த நேரத்துல. நான் அதுல இருந்து வெளியே வந்து சரி பணம் போனா கூட பணத்தை இழந்துட்டேன். பணம் கிட்டத்தட்ட 4.25 லட்சத்துக்கு மேல நான் இழந்திருக்கிறேன். என்னை ஏமாத்தி என்ன 4.25 லட்சம் ரூபாய் என்னை நான் இழந்தது இல்லாம என் மேல அசிங்கப்படுத்தி என்னை கேவலப்படுத்தி என்னை இந்த அளவுக்கு தலைகுனிய வச்சு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து பண்ணாத குற்றத்தை பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணால இதை எல்லாத்தையும் சொல்ல முடியுதுன்னா ஒரு பொண்ணு சொன்னா எல்லாருமே கேக்குறீங்களே, பாதிக்கப்பட்ட நான். அப்ப என்னுடைய தரப்பு என்ன பண்ண முடியும்? ஒரு ஆம்பளை வந்து சொல்றது எல்லாமே போயினா, ஒரு பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைனா, அது உண்மையா இருந்து அந்த தப்பை நம்ம பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனை எனக்கு கொடுத்தா கூட நம்ம மனசார ஏத்துக்கலாம். கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாவும் நான் குற்ற உணர்ச்சியில ஒவ்வொரு நாளும் இதனால எப்படி பார்த்தாலும் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு மன உடைச்சல், இதனால எத்தனை பேருக்கு நான் அசிங்கப்பட்டு நின்று இருக்கேன். ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் வந்து என்னதான் இருந்தாலும் அவன் எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் அவன் என்ன சொல்லுவாங்க, காலத்துக்கு இதான் சொல்லி காட்டுவாங்க. அப்ப பெண்களுக்கு மட்டும்தான் மானம் இருக்கு, அப்ப ஆண்கள் ஜென்மத்துக்கு மானமே கிடையாதா? இதுக்கு தீர்வே இல்லையா? எத்தனை பேர் இதே மாதிரி சொல்லி இன்னைக்கு அவரு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ராணிப்பேட்டையோட டிவிக்கே மாவட்ட செயலர் அபாண்டமா ஒரு மனுஷன் மேல பைய சொல்லி அவங்களுடைய குடும்பம் என்ன நிலைமையில இருப்பாங்க, அவங்களுடைய மனசளவுல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு மாவட்ட செயலர்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே அவர்கிட்டதான் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பேசணும். அப்போ எத்தனை தாய்மார்கள்ட்ட எத்தனை பெண்கள் கிட்ட பேசியிருப்பாரு. அவரை பத்தி வேற யாராவது இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்களா? அவ்வளவு தன்னடக்கமான ஒரு மனிதரை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசுறது, அது எந்த இடத்துல நாங்க ஒத்துக்க முடியும்? இதுக்கான கரெக்டான நீதியை இந்த சட்டமும் போலீஸும் எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையெடுத்து கேட்டுக்கிறேன். இதனால பாதிக்கப்படாமலே ஒருத்தர் தப்பு பண்ணாமலே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. அவரும் வந்து தப்பே பண்ணாம ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சார்னா அது வசந்த் குட்டி என்ன. அவரும் மக்கள் தேச கட்சி மாவட்ட செயலா இருந்தாரு. அவரும் எந்த தப்பும் பண்ணாம ஒரு தண்டனை அனுப்பிச்சாரு. நானும் எந்த தப்பும் பண்ணாம தண்டனை அனுப்பிச்சேன். இப்ப இவரும் அதே கட்டத்தில் தான் இருக்காங்க. இவங்களுடைய டைலாக் எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் எப்படி இருந்ததோ எல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சு நான் மிரட்டினேன், காசை போடுங்க. கடந்த ஆண்டு 5ஆம் மாசம் வந்து பாலியல் ரீதியான புகார். ஆமா சார் ஆமா சார் நீங்களே தான் அந்த கம்ப்ளைண்ட். ஆமா சார், அதுவும் நான் தான் கொடுத்திருக்கேன். வருஷம் நீங்க இதே மாதிரியான புகார் கொடுக்குறீங்க, பிளாக்மெயில் பண்றீங்க. கலையரசன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு சார். அதுக்கானும் நான் பதில் சொல்லிடுறேன் சார். அதை வச்சுட்டு தான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கும் நான் மீடியா முன்னாடி நான் பதில் சொல்றது தயாரா இருக்கேன். எனக்கு கலையரசன் வந்து தனி போட்டதுல ஒரு பழக்கம் இருந்தது. அவர் கூட நான் தப்பான உறவுல எல்லாமே இருந்தேன். அதுக்கான ஆதாரம் என் பணம் வாங்கியிருக்காரு. மொத்தமா என் பணம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அதுக்குன்னா நான் கேஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்திருக்கேன். குட்டி அன்றவங்க எல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது சார். அவரு கூட்டிட்டு வந்தாரு, அவரு பக்கம் சார்பா கூட்டிட்டு வந்தாரு. அவரு இதை வச்சு பேசி நான் என்ன தப்பா பேசுறதுக்காக நான் கொடுத்திருக்கேன். ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இல்லன்னு சொல்லி எல்லா ஆதாரம் வச்சுதானே சார் நான் கொடுத்திருக்கேன். என்ன வருஷம் நான் கொடுத்திருக்கேன். இதுக்கான ஆதாரமும் நான் கொடுத்திருக்கேன். என்கிட்ட நான் பேசி பழகுந்தான் நான் கொடுத்திருக்கேன். இன்னும் என்ன சார் நான் கொடுக்கணும்? அதுதான் கேஸ் கொடுத்திருக்கேனே, வேற என்ன சார் அதுக்கு என்ன? அவரு பண்ணது இருக்கு சார், ஆதாரம் இருக்கு சார். அவர் பண்ணாம அவரு பண்ணாம எங்களுக்கு வந்திருக்கோமா சார்? அப்ப அவரு கொடுக்க வேண்டியதானே சார் கம்ப்ளைண்ட்? அது ஸ்டார்டிங்கே பண்ணிருக்கலாமே சார். அவரு வந்து உங்ககிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல ரெக்வெஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்றாரா? ஃபர்ஸ்ட் நான் தான் மெம்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணேன். ஆனா நான் தப்பா பேசுறதுக்காக எல்லாம் கால் பண்ணல. தளபதியோட இருக்காரு இருந்தது. அப்படியெல்லாம் இல்லங்க சார். அப்படி ஒரு கருத்து வச்சால தளபதிக்கோசரம் நான் வெளியே வந்தது உண்மைதான் சார். அதுதான் உண்மை. மெம்பரா சேரணும்னு சொல்லிட்டு ஜூலை 2 சார் அவர்கிட்ட நான் பேசுறேன். ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. தலைமையில எங்களுக்கு எதுவுமே தகவலே தெரியாது சார். இன்ன வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எடுக்கிறோம் தான் மேம் தான் சொல்றாங்க தவிர எங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது சார். சார் பழி வாங்கணும்னு எனக்கு எந்த இதுவும் இல்ல. நடந்த உண்மையை நான் சொல்லிட்டேன், விசாரிக்கிட்டோம். 2 பக்கமும் எந்த நியாயம் இருக்குதோ அது வெளியே வரட்டும் சார். உண்மை இருக்கு. ஆமாங்க சார், உண்மை இருக்கு இல்லைங்களா, வெளியே வரட்டும். அதை விட்டுட்டு வீடியோ எடுத்து என்னோடது அவரு மீடியா முன்னாடி இன்னும் எதுவுமே குடுக்கலீங்களே.
குடுத்துருக்கலாமே அன்னைக்கு, ஏன் குடுக்கல அவரு? சும்மா அவராவே எடுத்துட்டு இவ தப்பானவோன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காருல்ல, அத ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நான் தப்பானவோன்னு ப்ரூவ் பண்ணா அவர் சொல்லுங்க, நானும் அதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார் அதுக்கெல்லாம்.